Hello friends, welcome to Country Samil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம ஆல்ரெடி நெய் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டுருக்கோங்க. அதே நெய்யை வச்சு நெய் சாதம் எப்படி செய்யறதுங்க பார்க்க போறோம். வாங்க இது எப்படி செய்யலாம் வீடியோல போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனா வரும். அதுக்கு ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா உருகுனவுடனே இதில் ஒரு பிரியாணி இலை, 3 ஏலக்காய், ஒரு ஸ்டார் பூ, கிராம்பு சேர்த்துக்கோங்க, பட்டை. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நெய்யில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஹோம்மேட் நெய்ங்க, நான் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணது. லிங்கை வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் ஓரளவு வதங்கினா போதுங்க, ரொம்ப ப்ரௌன் கலரில் வரணும்னு அவசியம் இல்லை. இதில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நெய்யிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, ரொம்ப வதக்க வேண்டாம். மல்லி இந்த அளவு வதங்கினவுடனே ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப வதங்க வேண்டாம், ரொம்ப வதங்கிட்டாலே கலர் சேஞ்ச் ஆகிடும். நமக்கு நெய் சாதம் வெள்ளையாக இருந்தால் தான் நமக்கு சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்க்குறேன், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் மசாலா எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, நமக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான். அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதில் 4 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். 3 டம்ளர் தண்ணியும் 1 டம்ளர் தேங்காய் பாலும் சேர்க்குறேன். தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 டம்ளர் அரிசியாக அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேங்க, அது இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற்றின தண்ணியும் அரிசி பாருங்கள் நல்லா சாதமாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். நமக்கு சூப்பரான நெய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக புதினா இலையும் ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்குவோம். டேஸ்ட் நமக்கு சூப்பராக இருக்கும். இது மாதிரி 2 ஸ்பூன் மேலாப்பில் நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான நெய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.